வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம 7 கப் கேக் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 7 இன்க்ரீடியண்ட் எடுக்கிறோம். 7 கப் அளவுக்குரிய இன்க்ரீடியண்ட். அதில் 1 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். எந்த கப் அளவு எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு தான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இருக்கணும். இந்த கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதே கப் அளவுக்கு பால் 1 கப்பும் பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்ந்து 1 கப்பும் எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். அதே கப் அளவுக்கு 2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சு அந்த பேனை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே எந்த ஸ்வீட் செய்யும் போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டா அதோட டேஸ்ட் நமக்கு இன்னும் கூடுதலாக தான் இருக்கும். இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்துக்கலாம். கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் நார்மல் பிளேட்டோ இல்லை பாத்திரமோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய்யோ பட்டரோ தடவி இந்த மாதிரி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி கெட்டியாக ஆரம்பிக்கும். நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு ரெடியாக ஆரம்பிக்குதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் அடி ஒட்டி கிளறிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிடலாம். இது ஆற ஆரம்பிக்கும். நமக்கு இறுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம். இதோட ஏரெல்லாம் நமக்கு வெளியாயிடும். இப்போ இதை நம்ம 2-3 மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கொயரோ டைமண்டோ எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஷேப் போடுறதுக்கு வருது பாருங்கள். நான் நேராக கோடு போட்டிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்புக்கு. நீங்கள் டைமண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் கிராஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஈஸியான நமக்கு டேஸ்டியான 7 கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.